சோதனை ஒன்று கொடுத்துட்டாரு. அந்த சோதனைக்கு பிறகுதான் அந்த வாக்குத்தத்தத்தை கன்ஃபார்ம் பண்றார். நீங்க 22 அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். மறுபடியும் அந்த வாக்குத்தத்தத்தை கன்ஃபார்ம் பண்ணுவாரு. வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஆண்டவர் 1008 வாக்கு கொடுத்துருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தை ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா சோதனை வரும், அங்க கோட்டை விட்டுருவீங்க. சோதனையை வேண்டான்னு ஸ்கிப் பண்ணுவீங்க. சோதனை வந்த உடனே எல்லாரும் கடிதம் எழுதுவீங்க. யாருக்கெல்லாம் கடிதம் எழுதுவீங்க? செப கோபுரத்துக்கு ஒரு கடிதம், 4 மாவடிக்கு ஒரு கடிதம், ஏசு அடிக்கிறாருக்கு ஒரு கடிதம், செபத்தோட்டத்துக்கு ஒரு கடிதம், யாருக்கெல்லாம் தெரிஞ்சவங்கள கடிதம் எழுதி, ஐயா சாமி எனக்கு பெரிய சோதனை வந்திருக்குது, இதுல இருந்து காப்பாற்ற முடியும் எனக்கா வேண்டிங்க. ஆண்டவர் இந்த ஜெபத்தெல்லாம் கேட்பார். சோதனை நீக்கிடுவார். நீ வளர மாட்டே, பாஸ் பண்ண மாட்டே, முன்னேற மாட்டே, அதெல்லாம் நிப்பாட்டிக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இல்லைங்க பரவாயில்லைங்க, பரீட்சை இல்லாட்டி பரவாயில்லன்றீங்களா? பரீட்சை இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது, பாஸ் பண்ணலாம் பரலவும் போக முடியாது. டெஸ்ட், இட்ஸ் எ டெஸ்ட்.